கல்லூரி மாணவியை அவரது காதலன் மற்றும் நண்பர்கள் வீடியோ எடுத்து மிரட்டியிருக்காங்க. அந்த வீடியோ வைத்து சுமார் 2 மாதங்களாக மூவரும் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. மாணவி அளித்த புகாரின் பேரில் பார்த்தீங்கன்னா 3 பேரை கைதும் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மகதி நகர் பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண். இவருக்கும் அதே கல்லூரியில் படித்து வந்த விகாஸ் என்பவருக்கும் இடையே சில மாதங்களுக்கு முன் பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் இடையே காதலாகவும் மாறியிருக்கு. அடிக்கடி இருவரும் வெளியே சென்றும் வந்திருக்காங்க. இந்த நிலையில காதலன் விகாஸ் தனது காதலியை நண்பரான பிரசாந்த் என்பவரின் வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்காங்க. அங்கு பார்த்தீங்கன்னா காதலனை நம்பி அந்த பெண்ணும் சென்றிருக்காங்க. அப்போது இருவரும் நெருக்கமாகவும் இருந்திருக்காங்க. இதை அந்த இளம்பெண்ணுக்கு தெரியாமலே விகாஸின் மற்றொரு நண்பரான சேத்தான் என்பவர் வீடியோவும் எடுத்து வச்சிருக்காரு. அந்த வீடியோவை வைத்து விகாஸ், பிரசாந்த் மற்றும் சேத்தான் ஆகிய 3 பேரும் சேர்ந்து இளம்பெண்ணை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தாங்கள் அழைக்கும் போதெல்லாம் வர வேண்டும் என்று கூறி இளம்பெண்ணை மிரட்டி பல முறை 3 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்காங்க. சுமார் 2 மாதங்களாக விடாமல் தொல்லை கொடுத்து வந்திருக்காங்க. நாளுக்கு நாள் இவர்களது தொல்லை தாங்க முடியாததால் வேறு வழி இல்லாமல் அந்த இளம்பெண் பார்த்தீங்கன்னா மகதி நகர் காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க. இந்த புகாரை அடுத்து அதிர்ச்சி அடைந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. இதனையடுத்து கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட 3 பேரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையிலும் அடைச்சிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூவருக்கும் என்ன மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்தா சரியானதாக இருக்கும்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.